ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இப்போ வந்து நான் எங்கே கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, ஓட்டு போட தாங்க கிளம்பிட்டேன். நீங்களும் இந்நேரம் எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இப்போ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே நடந்து போக வேண்டியதாங்க. இந்த வழி தான் போகணும். இங்கே தான் வந்து ஓட்டு போடுற ஸ்கூல் இருக்கு. பாருங்க, ஃபுல்லாக எல்லா கடையும் அடைச்சிருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக அந்த பூத் மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேயும் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஸ்கூலில் இருக்க விளையாட்டு அவ்வளோதான். நம்ம அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதான். இது வந்து நம்ம இப்போ இங்கேருந்து போனோம் பாருங்க, இது வந்து திருப்பி அப்படியே ரிட்டர்ன் வர்றது. இதுதாங்க எங்க ஏரியா. வந்த உடனே என் பிள்ளைங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்களா, யாருக்கு போட்ட யாருக்கு போட்ட ஓட்டு யாருக்கு போட்ட, சரிதான். ஓட்டு போடும்போது ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு. டென்ஷன் இல்லை, ஒரு மாதிரி பயத்தோட இருந்துச்சு. படபடப்பா. நான் வேற ஃபோன் வேற கொண்டு போயிட்டேன்னா, அவர் என்னம்மா நீ வீடியோல எடுத்துக்கிட்டு இருக்க, இவனை ஃபோனை மாதிரி ஏதோ பண்ணிட்டான்னு என்ன பண்றது? நான் ஒன்றும் பண்ணல, இல்லை இருந்தாலும் சொல்றேன். இந்த பாருங்க, போட்டுட்டு வந்தாச்சு. இப்ப நான் வந்து யாருக்கு போட்டேன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. பாத்துருமா இப்ப நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு? ஒரே த்ரில்லிங்கா இருக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் யாருக்கு போட்டேன்னு சொல்லி. நம்மளோட டிவி கேக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். காலையில இந்த ஓட்டு போறதுக்குள்ள ஒரே டென்ஷன். ஒண்ணு வந்து காலை தூங்கி வச்சது லேட்டு, 8:30 மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிச்சோம். என் வீட்டுக்காரர் வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். எங்கேயோ போயிட்டாங்க, இப்பவே சொல்லிடுறேன் பரவாயில்ல. அவங்க வந்து பூத்துக்கு போயிட்டாங்க. நம்ம எலெக்ஷன் இது இருக்கு பார்த்தீங்களா, எலெக்ஷன் ஓட்டு போடுற அந்த பூத்து, அங்க போயிட்டாங்க. அதனால வந்து அவங்க 4 மணிக்கே நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், மூச்சு வாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அங்கே போயிட்டாங்க. அவங்க கிளம்புறதுக்கு நானும் எந்திரிச்சிட்டேன் 4 மணிக்கெலாம். எந்திரிச்சு அப்புறம் அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அவங்கள கிளப்பி விட்டுட்டு அவங்க ஒரு 5 மணிக்கு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். காலை 8:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். லீவு தானே பிள்ளைங்களுக்கு, எழுந்திரிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி படுத்தாச்சு. 8:30 மணிக்கு தூங்கிச்சு தான். அப்புறம் பொங்கல் பண்ணியிருந்தேன், சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பித்தோம். ஒன்று போகணுன்னா காலை நேரத்துலேயே போயிடணும், கூட்டம் இருக்காது. இல்லைன்னா மத்தியானம் போகணும், அப்போ கூட்டம் இருக்காது. என்னென்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கூட்டமாயிரும். அதனால் போய் ஓட்டு போட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்காரு, பூத்தில் தான் இருக்காங்க. நான் வந்து கீரை வந்து இந்த மத்து இருக்குது பார்த்தீங்களா, மத்தில் போட்டதாங்க கடையே. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கீரை கடைவேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி கடையணும். இந்த மாதிரி கடைஞ்சோம் அப்படின்னோம்னா நல்லா நைஸாக வந்துடும். ஒருத்தர் வந்து மிக்சிலலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சி சாப்பிட்டா தாங்க நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி கைவிடாமல் கடைஞ்சிட்டே இருக்கணும். இன்னைக்கு மதிய சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சோறு கீரை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காய் வைப்பேன். இப்படி வரும், இப்படியே முறைக்கும், அப்புறம் இப்படி வரும், இப்படி ஈவிங் சிரிக்கும். இதே வேலையா போச்சு எப்போ பார்த்தாலும். இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அரைக்கீரை கடைஞ்சிருக்கேன். இன்னும் அடுத்து வேறு ஏதாவது காய் வைக்கணும். அவ்வளோதாங்க இன்னைக்கு மதிய சாப்பாடு. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு குழம்புலாம் வைக்கல. குழம்பு வச்சிருமா? ஹலோ, குழம்பு வேணாம்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா.
ஆ ஏன்னா நான் வைக்க மாட்டேதான். எங்க எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தாலே வந்து கீரை கடைஞ்சா கீரையை மட்டும்தான் போட்டு சாப்பிடுவாங்க. குழம்புலாம் அவர் ஊற்றிக்க மாட்டாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கால் வலி பயங்கரமாக ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக அப்படியே படுத்தே தான் இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோவே நான் போட முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சரியாயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் துணி ஓடிட்டு இருக்குது. வந்தோடனே துணி துவைக்க போட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பூ போல சமையல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டாடா.